கடன் அளிப்பதற்கான சில விதிகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியுள்ளதை தொடர்ந்து வீட்டுக் கடனுக்கான மாதாந்திர தவணை தொகை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வீட்டு வசதி திட்டங்களுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகள் நிதியை திரட்டுவதற்காக நீண்டகால முதலீட்டு பத்திரங்களை வெளியிடுகின்றன. அவ்வாறு நீண்டகால முதலீட்டு பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டும் வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க கையிருப்பு விகிதம் CRR என்ற தலைப்பில் ரிசர்வ் வங்கி வசம் நிலையாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல சொத்து கையிருப்பு விகிதம் SLR என்ற பெயரில் குறிப்பிட்ட தொகைக்கு தங்கம் அல்லது அரசு அங்கீகரித்த பங்கு பத்திரங்களையும் ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டும். இந்நிலையில் கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி திட்டங்களுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக செவ்வாயன்று சில விதிகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியுள்ளது. கட்டமைப்பு மற்றும் வீட்டுக் கடன் திட்டங்களுக்கு கடன் வழங்கும் வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதம், சொத்து கையிருப்பு விகிதம் போன்ற சட்டப்பூர்வ நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இதன் காரணமாக வங்கிகள் கூடுதலாக கடன் வழங்க வழி ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டுக் கடன்கள் மீதான வட்டி விகிதம் 0.5% வரை குறையும் என்றும் இதன் காரணமாக மாதாந்திர தவணை தொகை குறையும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து கூறியுள்ளனர். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு வாரத்துக்குள் ரிசர்வ் வங்கி எடுத்துள்ள நடவடிக்கைகள் ரியல் எஸ்டேட் தொழில் நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இதனால் மும்பை பங்குச்சந்தையில் DLF, JP Infratech, மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், IVRCL, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் போன்ற பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் பங்குகளின் மதிப்பு அதிகரித்துள்ளது.